நைட்டு என்ன படத்துக்கு போலாமா? நைட்டா? எங்கள் அம்மா ஏதோ வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க, வெளியே போனோம்னாங்க. சரி, எங்கள் அம்மாட்ட கேட்டு வீட்டில் போய் சொல்கிறேன். நான் டிக்கெட் புக் பண்ணிடுறேன், சரியா? டிக்கெட் புக் பண்ணுறேன். இருடா, எங்கள் வீட்டில் போய் எங்கள் அம்மாட்ட கேட்டு சொல்கிறேன். ஆசைப்பட்டு புக் பண்ணாத. சரி, நீ 9 மணிக்கு கிளம்பிடு. நான் வந்து 9 மணிக்கு வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். நான் என்ன பேசுகிறேன், நீ கூட பேசுனேங்கிற. எங்கள் அம்மாட்ட போய் கேட்டு சொல்கிறேன்டா. அது வரைக்கும் வெயிட் பண்ணாண்டா. டிக்கெட் புக் பண்ணுறேன், ரெடியாக இருன்ற. சரி, ஓகே பாய். ஓகே பாயா? நீ யார்கிட்ட பேச? நிறுத்தான் நவீன. கம்யூனிட்டி நிறுத்துறா. ஃபோனில் பேசியிருந்தா நம்ம நேரமா? என்னடா எதில் வண்டின்னு சொன்னேன்? எதுக்கு வண்டி சொன்னான்? சரி, இவ்வளோ நேரம் நீ ஃபோனில் தான் பேசியிருந்தியா? ஆமாம். ஏண்டா வண்டி ஏறலேருந்து அரை மணி நேரமாக உன்ட்டு பேசுனுங்கிறேன் நான். வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் எதுக்கு போட சொன்னாங்க? சேஃப்டிக்காக தான் ஹெல்மெட் போட சொன்னாங்க. வண்டி ஓட்டும் போது ஆக்சுவலாக ஃபோனே பேசக்கூடாது. நீ என்னன்னாக்கா ஹெல்மெட்டில் ஃபோனை சொருவிக்கணும், ஃபோனில் பேசுவாரு. நீ உனலாம் திருத்தவே முடியாதா? ஏப்பா, இதுக்கப்புறம் ஹெல்மெட் போட்டோன்னா ஃபோனை பாக்கெட்டில் வச்சுக்க, புரியுதா? நிறைய பேர் இந்தமாதிரி தப்பு பண்ணுறதுனால தான் வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகுது, தெரியுமா? ஹெல்மெட் போடும் முதல்ல. ஏப்பா, இதுக்கப்புறம் உன் கூட வந்தால் சேஃப்டியாக இருக்கும் போல இது. கம்யூனிட்டி திரும்ப நான் ஃபோன் எடுத்து உள்ள சொல்லுறேன். சரி, போராடி போவானா? ஃபோன் நான் வச்சுக்கிறேன், நீ போ. அழகா சொருவுறாரு இதுல பழக்க தோஷம். ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு வண்டி ஓட்டும் போது ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு செகண்ட்ல என்ன வேணா ஆகலாம். உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களை விட அதிகமாக பாதிக்கப்பட போகிறது உங்கள் ஃபேமிலி தான். ஸோ சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க.